வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போ ஒரு ஜூஸ் செய்ய போகிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நுங்கும் இளநீரும் சேர்த்து ஒரு ஜூஸு, நுங்கு மில்க் ஷேக் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், ஊருக்கு போயிருந்தப்போ நல்லா நாங்கள் நுங்கெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, சரி உங்களோடவும் அதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுனால அங்கேருந்து கொண்டு வந்த நுங்கை வச்சு தான் உங்களுக்கு இந்த நுங்கு மில்க் ஷேக்கும் நுங்கு ஜூஸும் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம நுங்கு இளநீர் ஜூஸுக்கு தேவையான பொருட்களும் அதே மாதிரி நுங்கு போட்டு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான எல்லா பொருளும் நுங்கு பாருங்கள், ஒரு 10 நுங்கு கிட்ட நான் இதில் வந்து அது மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நன்னாரியோட விதை. இந்த நன்னாரியோட விதையை பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இது நன்னாரியோட விதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து இந்த ஜூஸுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா உடம்பு சூட்டு உடம்புக்காரங்களுக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதையும் நான் யூஸ் பண்ண போகிறேன். சர்க்கரை வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சொம்பு நிறைய நான் இளநீர் வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் நிறைய பால் வச்சுருக்கேன், ஒரு கப் ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல வந்து நுங்கு மில்க் ஷேக் போட்டுக்கலாம். இப்போ இந்த நுங்கு வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பால் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றுங்க. சர்க்கரை 2.25 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். முதல்ல இதை வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இந்த மீதி இருக்கிற பாலையும் விட்டுட்டு இந்த ஐஸ்கிரீமையும் நம்ம போட்டுடலாம். நல்லா வந்து நம்ம அரைச்சாச்சு. இது மேலே வந்து இந்த நம்ம நன்னாரியை இப்படி மேலே போட்டுடலாம். நுங்கு மில்க் ஷேக் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நுங்கு இளநீர் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நுங்கு வந்து நான் இப்போ எல்லாம் தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன். இந்த ஒரு கப்பு சர்க்கரையும் போட்டுடலாம். இப்போ முதல்ல இதை வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த இளநீர் வந்து ஊற்றுவோம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இருக்கிற இளநீரையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டிங்கனாக்கா நம்ம வந்து இதை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நுங்கு இளநீர் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதில் வந்து ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கிறதுனால குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நுங்கு மில்க் ஷேடும் ரெடி ஆயிடுச்சு, நுங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, இளநீர் போட்டு ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே நம்ம அழகுபடுத்துறதுக்கு கொஞ்சோண்டு செரி எப்படி போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.